Hey guys, welcome to Chennai Ssc YouTube channel. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வந்து எப்படி வந்துச்சு, எதுக்காக வந்துச்சு, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த வீடியோவில் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸு கூட இருக்கக்கூடிய மற்ற இண்டீசஸ் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல அப்படி இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்இக்வாலிட்டி அட்ஜஸ்டட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஓகேவா? இன்இக்வாலிட்டி அட்ஜஸ்டட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ன்றது வந்து எப்போலேருந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2010 இருந்து நம்மளுக்கு கொடுத்துட்டு வராங்க. இது இன்இக்வாலிட்டி அட்ஜஸ்டட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வந்து எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 3 க்ரைட்டீரியா இருக்குது இல்லையா, அதாவது எஜுகேஷன், ஹெல்த், அப்புறம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். இது தாண்டி இன்இக்வாலிட்டி ஒரு நாட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணுறது தான் இந்த இன்இக்வாலிட்டி அட்ஜஸ்டட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். அண்ட் இதுக்கு கீழே வந்து இட் இண்டிகேட்ஸ் பர்சன்டேஜ் லாஸ் இன் HDI டியூ டு இன்இக்வாலிட்டி. இந்தியாவுக்கு வந்து 2019 ரிப்போர்ட் கீழே வந்து எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ இன்இக்வாலிட்டி அட்ஜஸ்டட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ன்றது 0.537. ஓகேவா? ஸோ இதில் இன்இக்வாலிட்டின்றது வந்து இன்இக்வாலிட்டினால நம்மளுடைய பாயிண்ட்ஸ் வந்து 16.8% வந்து லாஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஸோ ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ நம்மளுக்கு இருக்கக்கூடிய 3 க்ரைட்டீரியா எஜுகேஷன், ஹெல்த், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். ஓகேவா? இந்த 3லையும் மேல் வர்சஸ் ஃபீமேல். ஓகேவா? இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இது மேஜர்ஸ். ஓகேவா? ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் மேஜர்ஸ் டிஸ்பாரிட்டி ஆன் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் பை ஜெண்டர். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் படி வந்து 0.820. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அதிகமாக இதோட வேல்யூ இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நம்மளுக்கு ஜெண்டர் டிஸ்பாரிட்டி இருக்குன்னு இதுக்கு மீனிங். ஸோ இது வந்து 1995 இருந்து வந்து இந்தியாவில் வந்து கால்குலேட் பண்ணிகிட்ருக்காங்க, வேர்ல்டு லெவலில் கால்குலேட் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ். ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் வந்து 2010 இருந்து கால்குலேட் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து நம்மளுடைய 3 டைமென்ஷன்ஸ், ஜெண்டர் இன்இக்வாலிட்டி வந்து 3 டைமென்ஷன்ஸில் மேஜர் பண்ணும். எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரீப்ரொடக்டிவ் ஹெல்த், செகண்ட் வந்து எம்பவர்மெண்ட், மூணாவது வந்து லேபர் மார்க்கெட். இந்த 3 அடிப்படையில் வந்து இது கால்குலேட் பண்ணும். இதில் இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 123rd. ஓகே? ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்மளுடைய ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் வந்து அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ்க்கு அந்த பர்டிகுலர் கண்ட்ரியில் இன்இக்வாலிட்டி அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா ரீப்ரொடக்டிவ் ஹெல்த், சரிங்களா? ஸோ ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் எதை வச்சு கால்குலேட் பண்ணாங்க, ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ்க்கு கீழே ஃபர்ஸ்ட் இருக்கிறது ரீப்ரொடக்டிவ் ஹெல்த். அதுக்கு கீழே எதெல்லாம் மெஜர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேஷியோ எப்படி இருக்குது, அப்புறம் அடாலசன்ட் பர்த் ரேட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அடாலசன்ட் அப்படின்னா நம்மளுடைய அந்த டீனேஜ்லேயே வந்து எத்தனை பேர் வந்து இது கொடுக்குறாங்க, குழந்தைங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, எத்தனை பேர் வந்து குழந்தைங்களுக்கு பர்த் கொடுக்குறாங்கன்றத வந்து அடாலசன்ட் பர்த் ரேட். ஸோ இதை ரெண்டையும் வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து எம்பவர்மெண்ட்க்கு கீழே பார்லிமெண்ட்ரி சீட் ஒரு கண்ட்ரியில் எத்தனை ஃபீமேல் வந்து ஆக்குபை பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி வந்து ப்ரொபோர்ஷன் ஆஃப் அடல்ட் ஃபீமேல்ஸ் அண்ட் மேல்ஸ் ஏஜ்டு 25 years and old வித் அட்லீஸ்ட் சம் கைண்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன். ஸோ எத்தனை மேல்ஸ்க்கு எத்தனை ஃபீமேல்ஸ் வந்து 25 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்களை வந்து செகண்டரி எஜுகேஷன் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஸோ அது வந்து எம்பவர்மெண்ட் கால்குலேட் பண்ணுறது. மூணாவது வந்து எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் அல்லது லேபர் ரேட் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இதுக்கு கீழே 15 வயசுக்கு மேலே இல்லை 15 வயசில் அதுக்கு மேலே இருக்கிறவங்கள வந்து பொண்ணுங்க பசங்க 2 பேர் வந்து லேபர் ஃபோர்ஸாக வந்து எவ்வளோ பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்றதை வச்சு இது நம்ம கால்குலேட் பண்ணுவோம். லாஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். இது 2010 கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ்ன்றது வந்து நம்மளுடைய மக்களுடைய மல்டிபிள் டெப்ரிவியேஷன்ஸ். ஓகேவா? எஜுகேஷன், ஹெல்த், அப்புறம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கில் இருக்கக்கூடிய மற்ற பற்றாக்குறை எல்லாம் பார்க்குறது வந்து மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸு கீழே வந்து பண்ணுறாங்க. ஸோ இது வந்து 2010 இருந்து வந்து நம்மளுக்கு வந்து கால்குலேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. வித் திஸ் நம்மளுடைய HDIயோட எல்லா இண்டெக்ஸும் வந்து முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.